Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து கொஷின் பேப்பர் தட் இஸ் ப்ளஸ் டூக்கு வந்து காமர்ஸ் கொஷின் பேப்பர் 2020 பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2020 வந்து போர்டு எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எந்த மெத்தடாலஜியில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும், எப்படி எழுதினா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே, இப்போ வந்து மார்ச் 2020 காமர்ஸினுடைய போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு வந்து ஒன் வேர்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டிபர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜஸ் எ பிஸ்னஸ் அண்ட் மேனேஜஸ் ஒர்க்கர் அண்ட் ஒர்க்கர். இது வந்து ஒரு டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஓகே, நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன், அந்த ஆன்சர் தான் கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா NSEI வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன், எப்போ வந்து NSEI வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இயர் வந்து 1992. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் வந்து இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து it is a correct one, and reason வந்து this can be measured only by results. human resource வந்து அதனுடைய ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா e-recruitment is possible only through dash facility. ஸோ e-recruitment ஈனாலே என்னது இன்டர்நெட், ஓகேவா? ஸோ அந்த e-recruitment அப்படின்னாலே அங்கே வந்து எதன் மூலிமா வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டினா இன்டர்நெட் மூலிமா தான் உங்களுக்கு பாசிபிலிட்டி. ஸோ இன்டர்நெட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷுட் பி கன்வீன்டு வித்தின் த டேஷ் டேஸ் ஆஃப் தி டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி. அதாவது டைரக்டர்ஸோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆனது உடனே எத்தனை நாட்களுக்குள்ளே வந்து அந்த ஃபஸ்ட் மீட்டிங் போடணும் அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ 30 அப்படின்றது வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ கன்சூமர் தட் ஹி மஸ்ட் ஆப்டைன் டேஷ் ஆஸ் எ ப்ரூஃப் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். இப்போ ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதற்கான இன்வாய்ஸ் நம்ம வாங்கணும். ஸோ இன்வாய்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது விச் ஆஃப் த பிலோ கான்ஸ்டியூட்ஸ் த எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து ஒரு சேல் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டில் நம்ம ஈடுபடும் பொழுது என்ன முக்கியமான அம்சங்களாக இருக்குது? இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ், 2 parties, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, 4th ஆப்ஷன் வந்து ஆல் த அபவ். ஸோ கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ரைஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அதே போல் 2 பார்ட்டிஸ் பையர் அண்ட் செல்லர் 2 பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து செல்லர் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ 3மே வந்து கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா தலால் ஸ்ட்ரீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படி இருக்குன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்போ 3rd ஆப்ஷன். வால் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். லம்பார்டு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். டொரண்டோன்றது வந்து கனடியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது வந்து கரெக்டான இது. நீங்கள் வந்து இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க தலால் ஸ்ட்ரீட், வால் ஸ்ட்ரீட், இதில் வந்து என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அது ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது உங்களால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 123 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 டீல்ஸ் வித். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வந்து செக்ஷன் 123 வந்து எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கிராசிங் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஜென்ரல் கிராசிங் அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த டாக்குமெண்ட் விச் கம்ஸ் அண்டர் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஷேர் வாரண்ட். அடுத்தது
which is the primary function of management. ஸோ மேனேஜ்மெண்ட்னாலே அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிளானிங். பிளான் பண்ணாதான் எந்த ஒரு விஷயமே கரெக்டாக பண்ண முடியும். ஸோ பிளானிங்ன்றது கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது which of the following is not a correct pair. இது வந்து கரெக்ட் பேர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார்வர்ட் மார்க்கெட்டை ஃபியூச்சர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. டெப்ட் மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லுவாங்க. மணி மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் இதெல்லாம் வரும். பட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் வரும், டிபென்ச்சர்ஸ் வராது. ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் வந்து கரெக்டான பேர் கிடையாது. ஸோ அதற்கான ஆன்சர் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது வந்து ராங் ஆன்சர், கரெக்டான பேர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேட்டிங் அன்சூட்டபிள் கேண்டிடேட் இஸ் கால்டு. ஸோ இப்போ ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேண்டிடேட்டை என்ன பண்ணிடுவாங்க, முதல்லையே வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த ப்ராசஸ் வந்து என்னது, செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது 15th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்ட் செக்யூரிட்டி மார்க்கெட். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா in the following variables which one is not a variable of market mix. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வேரியபிள், ப்ரைஸ் வேரியபிள், பிளேஸ் வேரியபிள், ப்ராடக்ட் வேரியபிள். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய வேரியபிள்ஸ். ப்ரோக்ராம் வேரியபிள்ன்றது வந்து கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது as the consumer is having the rights they are also having responsibilities. ஒரு கன்சியூமருக்கு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் இருக்கோ அதே அளவுக்கு அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு நாட் இன்க்ளூட், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்து 19th வந்து டேஷ் எனேபிள்ஸ் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஷேர் கேபிட்டல் ஆஃப் லார்ஜ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ ஷேர் கேபிட்டல் ஆஃப் லார்ஜ் கம்பெனிஸில் வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ இந்த 4 விஷயத்தில் வந்து ஒன்று வந்து மட்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. அக்விசிஷன்ஸ், அப்கிரேடிங், அன்சாலிசிட்டட் அப்ளிகன்ஸ், ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ். இது 4த்துலையுமே வந்து ஆட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் ஒன் வேர்ட் ஆன்சரில் கரெக்டாக எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு லம்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து மற்ற இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மோர் தேன் நீங்கள் வந்து 70-80க்கு மேலே வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மொத்தம் நீங்கள் 7 கொஷின்ஸ் எழுதணும். அதில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் கம்பல்சரி கொஷினாக கொடுப்பாங்க. அது வந்து க்ரியேட்டிவ் கொஷினாக இருக்கும். ஓகேவா. உங்கள் புக்கில் இல்லாமல் அது ஒரு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை செக் பண்ணுற ஒரு கொஷினாக இருக்கும். அதை நீங்கள் திங்க் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்கார்டிங் டு ஹேஸ்டிங்ஸ். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசனில் வந்து ஹேஸ்டிங்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பை ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் எழுதிட்டு அது கீழே வந்து அவர் என்ன டெஃபினேஷன் மட்டும் என்றைக்குமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டுமே சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். மீனிங்ன்றது வேறு, டெஃபினேஷன்ன்றது அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற விஷயம். ஸோ அதை வந்து எந்த ஒரு இன்டர்சேஞ்சிங்கும் இல்லாமல் வேர்ட்ஸை கரெக்டாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே அச்சடித்த மாதிரி அதில் நீங்கள் எழுதணும். ஸோ அதை எழுதிட்டு அதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுறீங்க, அது ஒரு பாக்ஸ்குள்ளே எழுதுறதோ இல்லை வந்து ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே எழுதுறதோ. ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இம்ப்ரெசிவாக இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ எழுதும்பொழுது எதை பற்றி எழுதுகிறோன்ற ஹெட்டிங் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த டெஃபினேஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு க்ளவுட் மாதிரி ஒரு பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த டெஃபினேஷனும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவ் த மீனிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டினுடைய மீனிங் என்ன. இதே மாதிரி தான் ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஹெட்டிங் எழுதுருங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பற்றி எழுதும் பொழுது நீங்கள் வந்து மீனிங்கை
ஒரு பேராகிராஃபாக எழுதாமல் ஒவ்வொரு சென்டென்ஸையும் பாயிண்ட் பண்ணி ஒரு புல்லெட்ஸ் பாயிண்ட் மாதிரி போட்டு ஒன் பை ஒன் வந்து ஃபுல் ஸ்டாப்போட நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா நீங்கள் என்ன பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்றது வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ மீனிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு 2 சென்டென்சஸ் இருக்கலாம். அந்த 2 சென்டென்சஸை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ஒரு புல்லெட் மாதிரி போட்டுட்டு ஒரு இமேஜ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை அந்த பாயிண்ட் எழுதலாம். அதே போல் இன்னொரு பாயிண்ட் வந்து கீழே எழுதிங்கன்னா கிளியராக இருக்கும், நீங்கள் என்ன எழுதுறீங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து எக்ஸாமில் இருக்கும். அண்ட் வாட் இஸ் மார்க்கெட்? ஸோ மார்க்கெட்னா என்ன அப்படின்றது நீங்கள் வந்து எழுதணும். அடுத்தது வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு ஜான் எஃப் கென்னடி. ஸோ ஜான் எஃப் கென்னடி வந்து ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு ஜான் எஃப் கென்னடி அப்படின்னு எழுதி ஒரு பென்சிலில் அண்டர்லைட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே என்னென்ன ரைட்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கோ பாயிண்ட்டாக அதை நீங்கள் வந்து எழுதுங்க. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு டாபிக் போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அழகாக அதுக்கு கீழே வந்து பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்டார் போட்டோ இல்லை வந்து ஒரு புல்லெட் சைன் போட்டோ நீங்கள் வந்து எழுதலாம். அடுத்தது லிஸ்ட் அவுட் தி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் டூல் ஃபஸ்ட் சாப்டரில் வரும், அதை நீங்கள் எழுதிடுங்க. வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்டாக நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் அதாவது 2 சென்டென்சஸ் வரைக்கும் நீங்கள் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது ஹூ இஸ் கால்ட் ஆஸ் அ ப்ரமோட்டர். ப்ரமோட்டர்னா யார்? ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணகர்த்தாவாக இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து கார்ப்பரேட் ஆண்டர்ப்ரூனர்ஸை தான் நம்ம ப்ரமோட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துட்டு நீட்டாக ப்ரமோட்டர் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கனாலே ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ப்ரெசன்டேஷன் அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா why should an entrepreneur possesses analytical ability. இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரூனரில் வந்து அனலைட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதில் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரூனரை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அனலைட்டிக்கல் எபிலிட்டி பாயிண்ட்டையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டிலுடைய கண்டென்ட் மட்டும் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அடுத்தது 30th அப்படின்றது வந்து கம்பல்சரி கொஷின் கேட்டிருந்தாங்க. அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பல்சரி கொஷின், கிரியேட்டிவ் கொஷின். இஃப் த பே இஸ் அன் இல்லட்ரேட் ஹவு கேன் ஈ என்டார்ஸ் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து புக்கில் வந்து ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க, என்டார்ஸ் பண்ணும்போது சைன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒருவேளை அப்படி சைன் பண்ணக்கூடிய பேயி வந்து இல்லட்ரேட் பர்சன் படிக்காதவங்களாக இருந்தால் அவங்க எப்படி அதை வந்து அவங்க வந்து சைன் போட முடியும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கலாம். ஓகேவா? அவங்களுடைய கை நாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தம்பு இம்ப்ரெஷனை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், என்டார்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஆன்சரை வந்து இதுக்கு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா 40th கொஷின் வந்து கிரியேட்டிவ் கொஷின் அண்ட் கம்பல்சரி கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இல்லை ஓகே அது மட்டும் எழுதிட்டு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். அடுத்தது எக்ஸ்பிளைன் அபவுட் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 5th சாப்டர்னு நினைக்கிறேன். அதில் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுன்ட்டு பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அது பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நான் சொன்ன மாதிரி வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு 3 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் பியர். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பியர் மார்க்கெட் நம்ம புல் பியர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து
கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டை கிளியராக எழுதுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு ஆன்சரையும் பேராகிராஃபாக எழுதாதீங்க. பாயிண்ட், அதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டு எழுதுங்க. அடுத்த பாயிண்ட்டை வந்து அடுத்த லைனில் ஸ்டார் போட்டு எழுதுனீங்கன்னா கிளியராக உங்கள் பாயிண்ட்ஸும் புரியும், உங்களுக்கு மார்க் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் த ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இப்போது ஒரு பர்சன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ என்ன ஸ்டெப்ஸ்ன்ற அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது எக்ஸ்பிளைன் டெய்லிங், அது எழுதணும் நீங்கள். வாட் இஸ் மீன்ட் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டி? ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டினா என்னது? செயற்கையாக வந்து ஒரு பொருளுக்கான தேவையை வந்து அதிகப்பட செய்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டி. ஓகேவா? இப்போ வந்து சர்க்கரை வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகிருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த தட் இஸ் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிக லாபம் வரணும் அப்படின்ட்டு அந்த சர்க்கரையை வந்து பதுக்கி வச்சுருவாங்க. ஸோ பதுக்கி வைக்கும் பொழுது மக்களுக்கு சர்க்கரை கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் அந்த பதுக்கி வச்ச சர்க்கரையை என்ன பண்ணுவாங்க, அதிக விலைக்கு விற்பாங்க. அந்த மாதிரி விற்கிறது தான் நம்ம வந்து செயற்கை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. இயற்கையாக ஒரு பற்றாக்குறை ஏற்படாமல் மனிதர்களால் ஒரு பற்றாக்குறை ஒரு பொருளுக்கு ஏற்படுறது தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு லைன்ஸ் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். அடுத்தது ரைட் அபவுட் எனி 3 மைக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் அவங்க எழுதினா போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க. அடுத்தது லிஸ்ட் டவுன் 6 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பியூர் ஆண்டர்ப்ரூனர்ஷிப். அதாவது பியூர் ஆண்டர்ப்ரூனர்ஷிப்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அட் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரூனர்ஸ் யாராவது வந்து ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் எடுத்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். திருபாய் அம்பானி, சுந்தரம் ஐயங்கார், நாராயணமூர்த்தி, அசீம் பிரேம்ஜி, பிர்லா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எழுதலாம், யாரெல்லாம் வந்து பியூர் ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். அடுத்தது கிவ் எனி 3 cases in which an ordinary solution need to be passed. ஸோ ஒரு ஆர்டினரியான ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரி கேசஸில் ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஏதாவது ஒரு 3 கேசஸ் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது 40th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கம்பல்சரி கொஷின். வென் தேர் இஸ் நோ ஸ்பேஸ் இன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மேக்கிங் ஃபர்தர் என்டார்ஸ்மெண்ட், ஹவு கேன் இட் பி என்டார்ஸ்ட்? இது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இந்த லைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து என்டார்ஸ் பண்ணுறதுக்கு, சைன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக இடம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு தனி பேப்பரில் நம்ம என்டார்ஸ் பண்ணி சைன் பண்ணி அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம். அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4. இது வந்து 5 மார்க் கொஷின். இதில் வந்து எல்லா கொஷின்ஸையும் 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதலாம். இதில் வந்து டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். 5 மார்க்ஸ்ன்னு வரும்பொழுது இப்போ டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா கேபிட்டல் மார்க்கெட்னு ஹெட்டிங் போட்டு கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு அதை பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறமா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு ஹெட்டிங் எழுதி அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சராக இருக்கும், உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மீனிங் ஆஃப் எம்பிஇ இல்லை எம்பிஇன்னு எழுதிட்டு அதை பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறமா அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். அப்போ அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇயில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட போதும். மீனிங் ஆஃப் எம்பிஇன்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஷார்ட் நீங்கள் வந்து அதில் ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? ஸோ எழுதுகிற மெத்தடாலஜியை நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுதும்போது டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு எழுதிட்டு 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 அப்படின்ட்டு 5 டிஃப்ரென்சஸை வந்து நீங்கள் எழுதுருங்க. இதுக்கும் மேலே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு எழுதிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய மீனிங் எழுதுங்க. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுனா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சினுடைய மீனிங் எழுதுங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இல்லை டைம் இல்லைன்னா வெறும் டிஃப்ரென்ஸ்
மட்டுமே கூட நீங்கள் டேப்லர் காலமில் போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போதும். பட் இன்னொன்று, எழுதுகிற விஷயம் மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக எழுதணும், ஆனால் நீட் ப்ரெசன்டேஷனாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டு தி எம்ப்ளாயீஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டு த எம்ப்ளாயீஸ் அப்படின்னும் போது ட்ரைனிங்னா என்ன ஒரு 2 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டு த எம்ப்ளாயீஸ் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் வந்து கொடுக்கறதுனால இருக்குது அப்படின்றதையும் பற்றியும் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் நிச்சி மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் சாப்டரில் வந்து நிறைய மார்க்கெட்டிங் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அந்த மார்க்கெட்டிங்கில் நிச்சி மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே நிச்சி மார்க்கெட்டிங்னு எழுதிட்டு அதற்கான பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கிளியராக எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன்னா என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு குளோபலைசேஷன் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு 2 லைன் எழுதுங்க. அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்றதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதுறீங்களோ அது எல்லாமே வந்து புல்லட் மஸ் சைன் மாதிரி ஸ்டார் மாதிரி சைன்ஸ் போட்டு ஒவ்வொரு சென்டென்ஸாக வந்து ஒரு இது கீழேயும் 1 by 1 நீங்கள் எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ 5 ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து எழுதணும். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஒரு 2 லைன் எழுதிட்டு அடுத்தது ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றி நீங்கள் எழுதுங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கிளாஸ் மீட்டிங் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ் அந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டிங் கைண்ட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த கிளாஸ் மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ் அப்படின்ற 2 ஹெட்டிங்லேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு கிளாஸ் மீட்டிங்கில் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ்லேயும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் to 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுனீங்கனாலே 5 மார்க்ஸுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ தனித்தனியாக வந்து க்ளீனாக எழுதுங்க. அடுத்தது மென்ஷன் த ப்ரிசம்ஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிப்போம். இது வந்து புக் பேக் கொஷின் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து புக்குக்கு இன்சைடில் வந்து ப்ரிசம்ஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வீடியோவில் கூட நான் போட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசம்ஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் வந்து 1 by 1 நீங்கள் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆண்டர்ப்ரூனர் அண்ட் அன் இன்ட்ராப்ரூனர். இது புக்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளியராக டேபிளர் காலம் போட்டு நீட்டாக அதோட டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. அப்பார்ட் ஃப்ரம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் எனி 5 ஐட்டம்ஸ் தட் கேன் பி மார்க்கெட்டட். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 30th சாப்டர் இது. ஓகேவா? 13வது சாப்டரில் இருக்குது இதனுடைய ஆன்சர். வாட் கேன் பி மார்க்கெட்டட் அப்படின்ற ஹெட்டிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் சர்வீசஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பர்சன் ஐடியாஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தவிர்த்து இன்னும் பல விஷயங்கள் வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு 5 மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை பற்றி மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஓகே, இது வந்து 30th சாப்டரில் வந்து வாட் கேன் பி மார்க்கெட்டட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தவிர்த்து மற்றது என்ன இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, அது வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் தான். இது கிரியேட்டிவ்னா என்ன, இதுவும் புக்கில் இருக்குதா, பட் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க. அதாவது மிஸ்டர் ரகு இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ டைரக்டர் இன் எ கம்பெனி. இஸ் ஹி பர்சனலி லயபிள் டு தேர்ட் பார்ட்டிஸ்? இஃப் ஸோ அண்டர் த வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹி இஸ் லயபிள். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ் தட் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் தட் இஸ் 27th சாப்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ் ஆஃப் டைரக்டர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் வந்து லயபிலிட்டிஸ் டு அவுட்சைடர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அதுதான். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரகுன்றவர் வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. அவர் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு லயபிளாக முடியுமா, கடனாளியாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக அவங்க லயபிள் ஆவாங்க. அது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே நீங்கள் படிச்சுட்டு என்னென்ன ரீசனுக்காக அவர் வந்து லயபிள் ஆவார் அப்படின்றத வந்து நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணி பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதிடுங்க. ஓகேவா? இது ஒன்று. இன்னொன்று, மிஸ்ஸஸ் சிந்தியா விஷஸ் டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ் யூனிட். எக்ஸ்பிளைன் எனி 5 challenges that she will have to face during the course of her entrepreneurial journey. இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஆண்டர்ப்ரூனர் அப்படின்ற சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா
சிந்தியா அப்படின்றது வந்து ஷீ இஸ் அ உமன். அப்போது நம்ம ஆல்ரெடி வந்து அதில் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ் அப்படின்ற பாயிண்ட் வந்து அதில் இருக்கும், டாபிக் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய என்னென்ன சேலஞ்சஸ், ஏதாவது ஒரு 5 சேலஞ்சஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கிளியர் கட்டாக எழுதலாம். ஓகே, எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கிளியராகவே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் இதற்கான வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ்லேயோ எக்ஸ்ப்ளனேஷன்லேயோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2020 கொஷின் பேப்பரை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேறு கொஷின் பேப்பர்ஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.